உங்களோட குழந்தைங்க அடிக்கடி டிவி, மொபைல், ஸ்நாக்ஸ், சாக்லேட்னு கேட்குற மாதிரி இருக்கா? இது அடிக்கடி கேட்கறதுக்கு காரணம் டோபமைன். நிறைய பேர் அடல்ட்டுக்கு டோபமைன் ரீசெட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. இப்போ குழந்தைகளுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஹாய், நான் டாக்டர் ஷர்மிதா, சைல்டு அடோலசன்ட் சைக்காட்ரிஸ்ட், கோயம்புத்தூர். இன்ஸ்டன்டா குழந்தைங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது யூடியூப், கேம்ஸ், சுகரி ஃபுட்ஸ், டிவி இதெல்லாம் தான். இது இன்ஸ்டன்ட் ரிவார்ட் ஃபீலிங் கொடுக்கும். இதுவே ரொம்ப அதிகமானா அவங்களோட பொறுமையும் ஃபோக்கஸும் குறைஞ்சு போயிடும். உங்க குழந்தைங்க 3 இயர்ஸ்க்கு மேல இருந்தா 1 hour per day மட்டும் ஸ்கிரீன் டைம் கொடுங்க. மித்த சமயம் வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போறது, டிராயிங், பெயிண்டிங் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் பண்ணுங்க. குட் பிஹேவியருக்கு உடனே நம்ம சிப்ஸ், சாக்லேட், கார்ட்டூன் அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது இன்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் வர ஆரம்பிச்சிடும் குழந்தைக்கு. இதுவே நீங்க பிஹேவியர் சார்ட்ல அந்த குழந்தையோட எஃபர்ட்டை பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளஸ் ரிவார்டிங் கொடுக்கும்போது நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். கொஞ்சம் குழந்தைங்க போர் அடிக்குதுன்னு சொன்னாலே நீங்க போய் அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. போர்டம் தான் குழந்தையோட கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேலன்ஸ்ட் பிரெயின் பில்ட் பண்றதுக்கு எண்ட்லெஸ் என்டர்டைன்மெண்ட் தேவையில்லைங்க. காம், கனெக்ஷன் அண்ட் மீனிங்ஃபுல் மூமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க.